சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ரீரிலீஸ் ஆக போற படையப்பா புக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதிரி பிதிரி புக்கிங் போயிட்டு இருக்கு. பல ரெக்கார்டு எல்லாமே முறியடிக்க போகுது. கிட்டத்தட்ட 1999 ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பின படையப்பா மக்களின் பேர் ஆதரவுடன் மீண்டும் 25 வருடங்கள் கழித்து தலைவருடைய பிறந்தநாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா 12/12/2025 அன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அதற்கான புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல ரெக்கார்டை வந்து முறியடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு 30 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து அட்வான்ஸ் புக்கிங்காக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து புக்கிங்கில் போயிட்டு இருக்கு, அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு புதிய மைல்கல்லை எட்டும் அப்படிங்கிறதா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. தலைவர் வந்து இந்த படையப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையப்பாவை பற்றியான ஒரு விரிவான ஒரு வீடியோ வந்து அதில் வந்து தலைவர் வந்து கொடுத்துருந்தாரு. அது வந்து பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தலைவர் வந்து பர்த்டே கிஃப்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ் எப்படி என்னென்ன முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எப்படி இந்த படத்துக்குள்ளே இணைஞ்சாரு, அவர் கூட பணியாற்றிய விதங்கள் வந்து அவர் வந்து KS ரவிக்குமாரோட இணைஞ்சு பணியாற்றிய விதம், கனல் கண்ணனோட பணியாற்றிய விதம், ரம்யா கிருஷ்ணனோட பணியாற்றியது எல்லாத்த பற்றியும் சூப்பரான ஒரு விரிவான வீடியோ. தலைவரோட ஸ்டைலில், தலைவருடைய லுக்கு, தலைவர் வந்து என்றும் மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வயதில் இன்றும் சிறப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக தொடர்ந்து நடித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய 75 வயதிலும் 173வது படமான ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நமக்காக ஏப்ரல் மேல வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீண்டும் வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறம் 173 படம் வந்து புதுசாக வந்து கமிட் ஆகிருக்கு. அது வந்து 26 எண்டிங்கில் வரும். 27 வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடிக்கும் படங்கள் வந்து நமக்கு வரப்போகுது. இந்த பிறந்த நாளுக்கு ஏகப்பட்ட ப்ரோமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.